ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் த ஃபிலாசபர் ஸ்டோன் புக் சீரிஸோட சாப்டர் நம்பர் 6 த ஜர்னி ஃப்ரம் பிளாட்ஃபார்ம் 9 and 3/4 பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி ஹாரி பாட்டர் அண்ட் த ஃபிலாசபர் ஸ்டோன் புக் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 5 சாப்டரை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி போட்டாச்சு. 6வது சாப்டர்லையுமே பார்ட் 1 பார்ட் 2 ஆல்ரெடி ரெடி பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு நம்ம சேனல் இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து ஃபிலாசபர் ஸ்டோன் தமிழ் புக்ஸ்னு சொல்லி தனியாக லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதில் செக் பண்ணிட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு கண்டினியூட்டி புரியும். சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஒரு வழியா ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜோட ஹெல்ப் மூலியமா நம்ம ஹாரி பாட்டர் அவனோட மொத்த ட்ரங்கையுமே ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ்ல வந்து ஏத்திட்டான். ஹாரி பாட்டருக்கு அதுலயே உடம்பு முழுக்க பயங்கரமா வேர்த்துருச்சு. இதனால ஹாரி வந்து அவனோட நெத்தியில இருக்க வேர்வையை துடைக்கும் பொழுது அவனோட முடியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணான். அந்த சமயத்துல ஹாரிக்கு முன்னாடி இருந்த அந்த ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் 2 பேரும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா ஹாரி பாட்டர் நெத்தியில இருக்க அந்த ஸ்கார் சிம்பிளை அவங்க பார்த்துட்டாங்க. சோனே ஃப்ரெட் வந்து ஹே இது 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 உண்மைதானா ஜார்ஜ், நான் பார்த்தது உண்மையா அப்படின்னு சொல்றப்ப 2 பேரும் பயங்கர ஷாக்கா ஹாரி பாட்டர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஆனா ஹாரிக்கு வந்து அவங்க எதுக்காக இவ்வளோ ஷாக் ஆனாங்கன்ற விஷயம் சுத்தமாவே தெரியல. ஹாரிக்கு எதுவுமே புரியாம 2 பேரையும் திருன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஹாரி பாட்டர் வந்து என்ன நீங்க எதுக்காக இப்படி சொல்லிக்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருந்தான். பட் ஆனா ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் வந்து ஹாரி பாட்டர் கிட்ட எதையுமே சொல்லல. 2 பேரும் ஹாரியவே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜோட அம்மாவா இருக்க மோலி வீஸ்லியோட குரல் கேட்டது. நீங்க 2 பேரும் எங்க தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றப்ப 2 பேரும் அங்க இருந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் ஹாரி பாட்டர் ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ்க்குள்ள போய் அவனுக்கான ஒரு கம்பார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிக்கிட்டான். அங்க இருக்க ஜன்னலுக்கு பக்கத்துல ஹாரி வந்து உக்காந்தான். அவன் ஜன்னலுக்கு வெளியில பார்க்கும் பொழுது அங்க வந்து ஆல்ரெடி இவன் ரயில்வே ஸ்டேஷன்ல மீட் பண்ண சிகப்பு முடி இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் பேசிக்கிறத ஹாரி வந்து பார்த்தான். அந்த சமயத்துல ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜோட அம்மாவா இருக்க மோலி வீஸ்லி வந்து நீங்க 2 பேரும் எங்க போய் தொலைஞ்சீங்க, உங்களை நான் எவ்வளவு நேரம் தேடிக்கி இருக்குது அப்படின்னு சொல்றப்ப மோலி வீஸ்லி வந்து நம்ம ரானோட மூக்க பாக்குறாங்க. சோ நம்ம ரானோட மூக்குல வந்து ஏதோ கருப்பு கலர் கறி இருக்க மாதிரி தெரியுது. சோ மோலி வீஸ்லி வந்து வேகமா அவங்களோட கையை எடுத்து பயங்கரமா அவனோட மூக்குல வச்சு தேய்ச்சாங்க. இதனால ஆல்ரெடி செவந்து இருந்த நம்ம ரான் வீஸ்லியோட மூக்கு கூட கொஞ்சம் பயங்கரமா செவந்து போயிடுச்சு. அதே சமயம் ரான் வந்து அம்மா அம்மா போதும் எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த சமயத்துல நம்ம ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜும் ரானை பயங்கரமா போட்டு கிண்டல் பண்ணிக்கிருந்தாங்க. அதை பார்த்த ரான் வந்து கொஞ்சம் 2 பேரும் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். அந்த சமயத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம மோலி வீஸ்லி வந்து இந்த பெர்சி எங்க போனா, ஒவ்வொரு ஆளையும் தேடுறதே எனக்கு ஒரு பெரிய வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சமயத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா தூரத்துல வந்து நம்ம பெர்சி வந்து நடந்து வந்துக்கிருந்தான். அப்போ கண்ணாடி வழியா பார்க்கக்கூடிய ஹாரிக்கு வந்து பயங்கரமா கண்ணு கூசவும் ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த பையன் வந்து இப்பவே புதுசா இருக்க ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் ரோப்ஸ் வந்து போட்டிருந்தான். அது பயங்கரமா ஷைனிங்கா இருந்ததோட அவனோட நெஞ்சில வந்து பி அப்படின்ற ஒரு லெட்டரோட சிகப்பு மற்றும் தங்க நிறத்துல இருக்க ஒரு பேட்ஜ் வந்து போட்டிருந்தான். சோ அந்த பிளாக் கலர் ரோப்பும் அந்த பேட்சும் பயங்கரமான ஷைனிங்ல பளபளத்துக்கு இருந்தது. அதை பார்த்த ஹாரி பயங்கர வியப்போட பார்த்துக்கு இருந்தான். அதே சமயம் பெர்சி வந்து அம்மா நான் ரொம்ப நேரம்லாம் இங்க இருக்க முடியாது, நான் ஹாக்வர்ட்ஸோட ப்ரீஃபெக்ட், எனக்குன்னு தனியா 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கு, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னோட பொறுப்பு தான் அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்கிற நம்ம ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் வந்து ஹோ போதும் பெர்சி, நீ எப்போ பார்த்தாலும் உன்னோட ப்ரீஃபெக்ட் புராணத்தை பாடி எங்களை இம்சை பண்ணிக்கிருக்க, நீ எப்போதான் அதை பத்தி பேசாம இருப்ப, நீ சாப்பிட்றப்ப பேசுற, தூங்குறப்ப பேசுற, பாத்ரூம் போறப்ப பேசுற, ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ்ல ஏறுறதுக்கு முன்னாடி பேசுற, ட்ரெஸ் ரோப்ஸ் வாங்குறப்ப பேசுற, சம்மர் முழுக்க இதே புராணம் தான், கொஞ்சம் உன்னோட வாயை மூடு பெர்சி அப்படின்னு சொல்லும் பொழுது ஜார்ஜ் வந்து அம்மா இந்த பெர்சிக்கு மட்டும் புது ட்ரெஸ் ரோப்ஸ்லாம் எப்படிதான் கிடைக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது மோலி வீஸ்லி வந்து ஒரு ப்ரீஃபெக்ட்னா கண்டிப்பா உங்களுக்கு புது ட்ரெஸ் ரோப்ஸ் எடுத்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப மோலி வீஸ்லி வந்து பெர்சி நீ ஹாக்வர்ட்ஸுக்கு போனதுக்கு அப்புறம் அவுல் மூலியமா எனக்கு மெசேஜ் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பெர்சியோட கன்னத்துல வந்து ஒரு கிஸ் பண்ணிட்டு அவனை வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா மோலி வீஸ்லி வந்து திரும்பி ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜை வந்து பாக்குறாங்க. இந்த வருஷமாதும் நீங்க 2 பேரும் எந்த விதமான அசம்பாவிதத்தையும் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புறேன், நீங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை
பண்ணி எனக்கு விஷயம் மட்டும் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களை நான் சும்மா விட மாட்டேன். நீங்க அங்க இருக்க பாத்ரூம்ல ஏதாச்சும் வெடி வச்சீங்க, உங்களோட கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்றப்ப ஃப்ரெட் வந்து ஹோ இது ஒரு நல்ல ஐடியாவா தான் இருக்கு. நான் இது வரைக்கும் எந்த பாத்ரூம்லயும் பாம் வச்சது கிடையாது. பட் ஆனா இது எனக்கு கொஞ்சம் நல்ல ஐடியாவா தான் படுது அப்படின்னு சொல்றப்ப மோலி வீஸ்லி வந்து இது ஒன்னும் காமெடிக்கு நான் பேசல, நீங்க ராணையும் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ஃப்ரெட் வந்து ஹோ ராணி கின்ஸ் எம்மா இந்த குழந்தைய நாங்க பத்திரமா பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து போதும் என்னைய வச்சு எல்லாரும் கிண்டல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றப்ப ரானோட மூக்கு வந்து ஆல்ரெடி இருந்த சிகப்பை விட பயங்கர டார்க் சிவப்பா ஆயிடுது. அதே சமயம் ஜார்ஜ் வந்து அம்மா அம்மா நாங்க ட்ரெயின்ல யாரை பார்த்தோம் தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா ஷாக் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த விஷயத்தை கேட்டதும் ஹாரி அப்படியே அந்த ஜன்னல்ல இருந்து பின்னாடி சாஞ்சான். ஸோ ஹாரி வந்து அப்படி சாஞ்சனால ஹாரி அப்படி உட்காந்துருக்கிறது யாருக்குமே தெரியல. அதே சமயம் ஃப்ரெட் வந்து அம்மா நீங்க கூட பாத்தீங்களே நம்ம கிட்ட ஒரு பையன் பாதை கேட்டானே, அந்த கருப்பு கலர் முடி வச்சிருந்த பையன், அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் தான் ஹாரி பாட்டர் அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்க நம்ம மோலி வீஸ்லியோட கடைசி பொண்ணா இருக்க நம்ம ஜின்னி வீஸ்லி வந்து ஓ அதுதான் ஹாரி பாட்டரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர உற்சாகத்துல கத்திக்கு இருக்கான். சொன்னே ஃப்ரெட் வந்து நாங்க அவனை ரயில்ல பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது மோலி வீஸ்லி வந்து பசங்களா நான் சொல்ற விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவன் ஒன்னும் ஜூல இருக்க அனிமல் கிடையாது, அதனால எல்லாரும் அவனை உத்து பாக்குறது அவனுக்கு ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுக்கும், அவனை உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷனை மட்டும் நீங்க பாத்தீங்கனாலே போதும் அப்படின்னு சொல்றப்ப ஃப்ரெட் வந்து ஆமாமா நாங்களும் அப்படிதான் பார்த்தோம், அவனோட நெத்தியில அந்த ஸ்கார் இருந்தது, அது அப்படியே மின்னல் வெட்டுற மாதிரியே இருந்தது அப்படின்னு சொல்றப்ப மோலி வீஸ்லி வந்து சரி போகட்டும் அந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான், சின்ன வயசுல இருந்து அனுபவிக்கிறான் இல்லையா, அவன் எப்பயும் தனிமையா இருந்திருப்பான் போல, அதனாலதான் ஹாக்வர்ட்ஸ் கூட அவனுக்கு துணைக்கு யாருமே வரல, நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்க அவனை கஷ்டப்படுத்துற மாதிரி எந்த கேள்வியும் கேட்க கூடாது, அவனை நீங்க மரியாதையா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா நம்ம மோலி வீஸ்லி வந்து அவங்களுக்கு கண்டிஷன் போட்டுக்கிருக்காங்க. அதே சமயம் ஜின்னி வீஸ்லி வந்து அம்மா அம்மா நானும் அந்த ட்ரெயின்ல ஏறி அந்த ஹாரி பாட்டரை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றப்ப மோலி வீஸ்லி வந்து ஜின்னி அப்படிலாம் பண்ணக்கூடாது அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னியோட கையை வந்து கெட்டியா பிடிச்சிடுறாங்க. ஸோ அந்த சமயத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸோட விசில் சவுண்டு வந்து கேட்க ஆரம்பிச்சிடுது. ஸோ உடனே மோலி வீஸ்லி வந்து சரி சீக்கிரம் ட்ரெயின்ல ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரான் வீஸ்லி ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் 3 பேரையும் அனுப்பி விட்டுறாங்க. ஸோ 3 பேரும் அங்கிருந்து வேகமா அந்த ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ்ல வந்து ஏறிடுறாங்க. ஸோ அவங்க 3 பேரும் ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ்ல ஏறினதும் ஜின்னி வீஸ்லி பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடுறா. சொன்னி ஜின்னி வந்து அழுதுகிட்டே நாங்க உங்களுக்கு நிறைய ஆந்தைகள் மூலியமா லெட்டர்ஸ் அனுப்புவோம், நீங்க கண்டிப்பா அதுக்கு ரீப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கி இருக்கான். அதே சமயம் நம்ம ஜார்ஜ் வந்து அம்மா ஹாக்வர்ட்ஸுக்கு போனதுக்கு அப்புறம் டாய்லெட் சீட்டை நாங்க உங்களுக்கு கண்டிப்பா அனுப்புவோம், நான் சும்மா காமெடி தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கத்திட்டே அங்கிருந்து ஓடிக்கிருக்காங்க. ஒரு வழியா ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் வந்து கொஞ்சமா நகர ஆரம்பிச்சிடுது. ஸோ ஹாரி பாட்டர் அந்த ஜன்னல் வழியா நம்ம மோலி வீஸ்லியவும் ஜின்னியவும் பார்த்துக்கிருக்கான். ஸோ 2 பேரும் கை காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஜின்னி வந்து பாதியிலேயே கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டும் கொஞ்சம் அழுதுகிட்டும் ஓடி வந்துக்கிறது தெரியுது. ஸோ கொஞ்சமா ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் போக மோலி வீஸ்லியோட முகமும் ஜின்னி வீஸ்லியோட முகமும் சுத்தமா மறைஞ்சு போயிடுது. ஸோ அதே சமயம் கொஞ்சமா ட்ரெயின் மூவ் ஆகும் பொழுது ஹாரி பாட்டர் ஜன்னல் வழியா பல வீடுகளை வந்து பார்க்குறான். அந்த சமயத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹாரி பாட்டர் உட்காந்துருக்க அந்த கம்பார்ட்மெண்ட்டோட டோர் வந்து ஓப்பன் ஆகுது. அங்கே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த ரான் வீஸ்லின்ற பையன் வந்து உள்ள வர்றான். ஸோ அவனோட தலைமுடி வந்து பயங்கர டார்க் ரெட்டாக இருக்கு. சொன்னே அந்த பையன் வந்து இங்கே எனக்கு உட்கார இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறப்ப ஹாரி பாட்டர் வந்து தனக்கு முன்னாடி இருக்க சீட்டில் இடம் இருக்கதா சொல்லி கையை காட்டிக்கிருக்கான். ஸோ ரான் வீஸ்லி வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்க அவனுக்கான சீட்டில் வந்து உட்காடுறான். ஸோ ரான் வீஸ்லி உட்காந்த கொஞ்ச சமயத்திலேயே அங்கே வந்து நம்ம ரானோட பிரதராக இருக்க நம்ம ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் 2 பேரும் அங்கே வந்துடுறாங்க. சொன்னே ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் வந்து ஹேய் ரான் நாங்கள் லீஜோடன் இருக்க அந்த மிடில் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போக போகிறோம், அவங்க கிட்ட இருக்கிறதுலே பெரிய ஒரு டான்டாக்குள்ளா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிக்கும் பாய் சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து வேகமாக கிளம்புறாங்க. சொன்னே ரான் வந்து அவங்க 2 பேரும் ரொம்ப வித்தியாசமானவங்க அப்படின்னு சொல்லிக்கிருக்கும் பொழுது ரான் வந்து பயங்கர நடுக்கத்தோட பேசிக்கிருக்கான். நீதான் ஹாரி பாட்டரா அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து ஆமா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா தலையை அசைக்கிறான். ஸோ அந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸை வந்து பார்ட் 4 வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.